ஓம் சாந்தி. அவ்யக்த வாப்தாதா 2/8/1972. ஒவ்வொரு காரியத்தையும் விதிபூர்வமாக செய்வதினால் சித்தியின் பிராப்தி. நேற்று பாபா சொன்னதை நம்ம கேட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 அதன் தொடர்ச்சியை பார்ப்போம். பாப்தாதாவின் ஒவ்வொரு விசேஷத்தை தன்னில் தாரணை செய்து செய்து விசேஷ ஆத்மா ஆகிவிடுவார்கள். எப்பொழுது தேர்வுக்கான நாள் அருகில் வருகின்றது என்றால் என்னென்ன பாடங்களை படித்திருக்கின்றார்களோ பாடம் மற்றும் நடைமுறை பயிற்சி இரண்டையும் ரிவைஸ் செய்து எந்தெந்த பாடத்தில் என்ன குறை இன்னும் இருந்துவிட்டது என்று சோதனை செய்வார்கள். இதே விதமாக நீங்கள் எப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் ஒவ்வொரு பாடத்திலும் எந்த குறை மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் குறைவாக இருக்கின்றது என்று உங்களை நீங்களே பாருங்கள். தியரியிலும் பிராக்டிக்கல் இரண்டிலும் சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்து கொண்டே தன்னைத்தானே முழுமையாக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஆனால் எப்பொழுது முதலில் பாடங்களை திரும்ப படித்து தன்னுடைய குறை தெரிய வந்து விடுமோ அப்பொழுதுதான் முழுமையாவீர்கள். பாடத்தையோ தெரிந்திருக்கின்றீர்கள், பாடத்தை புத்தியில் தாரணை செய்வீர்களா அல்லது இல்லையா என்று அதை எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி சித்தியின் சதவிகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்றால் நேரமும் வீணாக செல்லாது. கொஞ்ச நேரத்தில் வெற்றி அதிகமாக கிடைக்கும். இதைதான் சித்தி என்று கூறுவது. ஒருவேளை நேரம் அதிகமாகும், உழைப்பும் அதிகமாக தருகின்றீர்கள், பிறகு வெற்றி கிடைக்கின்றது என்றால் இதையும் சதவிகித குறை என்றுதான் கூறுவோம். அனைத்து விதத்திலும் குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும். உடலும் குறைவாக, மனதின் எண்ணமும் குறைவாக உபயோகிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நினைக்கின்றீர்கள் திட்டத்தை உருவாக்கி 1 மாதம் 1.5 மாதம் எடுத்து விடுகின்றது. அப்படி நேரம் மற்றும் எண்ணம் மற்றும் தன்னுடைய என்னென்ன சக்திகள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். குறைந்த செலவில் அதிக பலன். எண்ணமும் எதனால் சித்தி ஏற்படுமோ அவைதான் உருவாகும். நேரமும் இதில் வெற்றி ஏற்கனவே அடங்கி இருக்கின்றதோ நிச்சயம் அந்த அளவுதான் செலவாகும். இதையேதான் சித்தி சுரூபம் என்று கூறுவர். அப்படி அனைத்து பாடங்களிலும் நான் எதுவரை தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன் என்ற இதை எப்படி தெரிந்து கொள்வது? யார் எத்தனை சப்ஜெக்டில் தேர்ச்சி பெறுவாரோ அந்த அளவே அந்த சப்ஜெக்டின் ஆதாரத்தில் ஆப்ஜெக்ட் அதாவது இலக்கு மற்றும் ரெஸ்பெக்ட் அதாவது மரியாதை கிடைக்கும். ஒன்று பிராப்தியின் அனுபவம் ஏற்படும். எப்படி ஞானத்தின் சப்ஜெக்ட் இருக்கின்றது, அதன் மூலமாக என்ன ஆப்ஜெக்ட் பிராப்தி ஆகின்றது. லைட் மற்றும் மைட், ஞான ஒளி மற்றும் சக்தி, இந்த பிராப்தியின் அனுபவம் செய்வார். அந்த ஞானத்தின் சப்ஜெக்டின் ஆதாரத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருந்தும் மற்ற ஆத்மாக்களில் இருந்தும் அந்த அளவே ரெஸ்பெக்டும் அதாவது மரியாதையும் கிடைக்கும். எப்படி பாருங்கள், இன்றைய நாட்களில் வலம் வரும் மகாத்மாக்களுக்கு சுவாமிஜிகளின் ரெஸ்பெக்ட் இவ்வளவு ஏன் கிடைக்கின்றது? ஏனென்றால் என்ன சாதனா செய்திருக்கின்றீர்களோ, என்னென்ன சப்ஜெக்டை நன்றாக படித்திருக்கின்றோ அதனுடைய ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இயற்கையும் தாசியாகி விடுகின்றது. அப்படி இந்த ஒரு ஞானத்தின் விஷயத்தை கூறினோம். அதேபோல் யோகத்தினுடைய சப்ஜெக்டும் இருக்கின்றது. அதன் மூலம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும்? யோகா என்றால் நினைவின் சக்தி மூலமாக அவர் என்னென்ன நினைப்பாரோ அது சக்திசாலியாக இருக்கும். மேலும் என்னென்ன பிரச்சனை வரப்போகின்றதோ அவை முதலிலேயே யோகத்தின் சக்தி மூலம் இவை நடக்கப் போகின்றன என்று அவருக்கு தெரிகின்ற அனுபவம் ஏற்படும். அப்படி முதலிலேயே தெரிந்துவிடும் காரணத்தினால் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். அதே போலவே யோகத்தின் சக்தி மூலமாக தன்னுடைய பழைய சமஸ்காரங்களின் விதை அழிந்து விடுகின்றது. எந்த ஒரு சமஸ்காரமும் தன்னுடைய முயற்சியில் தடையாக இருக்காது. உங்களுடைய நேச்சர் அதாவது இயல்பு என்று எதை கூறுகின்றீர்களோ அதுவும் முயற்சியில் தடையாக நிற்காது. அப்படி எந்த சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டாக என்ன இருக்கின்றதோ அது அனுபவம் ஆக வேண்டும். ஆப்ஜெக்ட் இருக்கின்றது என்றால் அதன் விளைவாக ரெஸ்பெக்ட் அதாவது மரியாதை அவசியம் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து கூறுகின்றீர்களோ மற்றும் என்னென்ன திட்டத்தை உருவாக்குவீர்களோ அது சக்தி நிறைந்ததாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். அதாவது என்னென்ன அறிவுரையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றீர்களோ அந்த அறிவுரைக்கு அனைவரும் மரியாதை அளிப்பார்கள். ஏனென்றால் சக்திசாலியானது. இந்த விதமாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பாருங்கள்.
திவ்ய குணங்களின் மற்றும் சேவையின் சப்ஜெக்ட் இருக்கின்றது என்றால் அதனுடைய பிராப்தியாக நெருங்கிய தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் வர வேண்டும். நெருங்கிய தொடர்பு உறவில் வருவதனால் தானாகவே அவசியம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதேபோல் ஒவ்வொரு சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டை சோதனை செய்யுங்கள். மேலும் ஆப்ஜெக்டை சோதிப்பதற்கான சாதனம் ரெஸ்பெக்ட் ஆகும். ஒருவேளை நான் ஞானம் நிறைந்தவன் என்றால் யாருக்கு ஞானம் கொடுத்தாலும் அவர் அந்த ஞானத்திற்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கின்றாரா? ஞானத்திற்கு ரெஸ்பெக்ட் தருவது என்றால் ஞானம் நிறைந்தவருக்கு ரெஸ்பெக்ட் தருவது. ஒருவேளை ஞானத்தின் சப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் இருக்கின்றது என்றால் இன்னும் யாருடைய எண்ணத்தையாவது மாற்றம் செய்து சக்திசாலியானதாக ஆக்க முடியும் என்றால் அவசியம் ரெஸ்பெக்ட் கொடுப்பார்கள். அப்படி இந்த முறையில் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் செக்கிங் செய்ய வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் இரண்டின் பிராப்தியின் அனுபவத்தை செய்கிறார்கள் என்றால் பர்ஃபெக்ட், அதாவது குறையற்ற முழுமை நிலை என்று சொல்லுவோம். பர்ஃபெக்ட் என்றால் எந்த ஒரு எஃபெக்டிலிருந்தும், அதாவது பாதிப்பிலிருந்தும் விலகி பர்ஃபெக்டாக இருப்பது. எஃபெக்டிலிருந்து விலகி இருக்கின்றார் என்றால் பர்ஃபெக்ட் ஆவார். உடலினுடையதானாலும் எண்ணத்தினுடையது ஆனாலும் அல்லது ஏதாவது தொடர்பில் வருவதனால் யாருடைய வைப்ரேஷன் மற்றும் சுற்றுப்புற சூழல் அப்படி அனைத்து விதமான எஃபெக்டிலிருந்தும் விலகி விடுவார். அப்படி சப்ஜெக்டில் பாஸ் என்றால் பர்ஃபெக்ட் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் தான் இல்லையா? லட்சியமோ இதுதான் இல்லையா? இப்பொழுது தன்னுடைய செக்கிங் அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வாருங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகின்றீர்களோ அதுபோன்று நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த நினைவு சதா இருக்க வேண்டும். தன்னை மாற்றத்தில் கொண்டு வந்து உலகம் மாறிவிடும். தன்னுடைய மாற்றத்தின் ஆதாரத்தில் உலகை மாற்றத்தில் கொண்டு வரும் உன்னத சேவையை செய்ய முடியும். இந்த உயர்ந்த நிலை மற்ற மனிதர்களிடம் இல்லை. அவர்கள் மாற்றங்களை மட்டும் மாற்றம் செய்வதின் முயற்சியில் இருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் தன்னுடைய ஆதாரத்தில் உலக மாற்றம் செய்கின்றீர்கள். அப்படி எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதற்கு தன்மேல் அந்த அளவு கவனம் வைக்க வேண்டும். மேலும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னாலும் உலக நன்மையின் சம்பந்தம் இருக்கின்றது என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் ஆதாரமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் எண்ணிக்கையில் சக்தி இல்லை என்றால் நேரத்தின் மாற்றத்திலும் பலகீனம் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த காரணத்தினால் எவ்வளவிற்கு எவ்வளவு சுயம் நீங்களே சக்திசாலி ஆகி இருக்கின்றீர்களோ அந்த அளவே உலக மாற்றத்தின் நேரத்தை அருகில் கொண்டு வர முடியும். நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டது தான். இருப்பினும் அது கூட எந்த ஆதாரத்தினால் நிகழும்? ஆதாரமோ இருக்கும் இல்லையா? அப்படி ஆதாரமானவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அனைவரது பார்வையிலும் இருக்கின்றீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.